உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கருணையும் காருண்யமும் சமத்காரமும் சாதுரியமும் தீரமும் திறமையும் நுண்மான் நுழைப்புலமும் பன் நூலறிவும் ஒருங்கே பெற்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லா உன்னத தலைவராக தரணி போற்றும் முன்னோடி திட்டங்களை முதன்மையாக செயல்படுத்தும் முதல்வராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். ஏவுகணையை ஏவியது போல் இளைஞர்களின் உள்ளங்களில் வண்ண கனவுகளை புகுத்தி வானுயர்ந்த விஞ்ஞானி அப்துல் கலாம் இன்னும் சில காலம் இருந்திருக்கலாம் என இளையோர் முதல் முதியோர் வரை வருத்தமுற்றிருந்த வேளையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக திரு APJ அப்துல் கலாம் இறப்புக்கு இரங்கல் தெரிவித்ததோடு திரு APJ அப்துல் கலாமின் பிறந்த தினமான அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் இளைஞர் எழுச்சி நாளாக தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் என அறிவித்தார். மேலும் மறைந்த திரு அப்துல் கலாமின் நினைவை போற்றும் விதமாக விஞ்ஞான வளர்ச்சி, மனிதவியல், மாணவர் நலனுக்காக பாடுபட்டு வரும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த ஆண்டு முதல் சுதந்திர தினத்தன்று டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வழங்கவும் உத்தரவிட்டதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை தமிழகம் மட்டுமின்றி அகிலமே ஆராதிக்கிறது. அரும்புகளின் நோய் தீர்க்கும் அரும்பாலான தாய்ப்பாலை அன்னையர்தம் மழலைகளுக்கு புகட்ட ஏதுவாக பேருந்து நிலையங்களில் பாதுகாப்பான தனி அறைகளையும் நோய்வாய்ப்பட்ட குழந்தை, தீவிர சிகிச்சையில் உள்ள தாயின் குழந்தை, தாய்ப்பால் சுரப்பு குறைந்த அல்லது இல்லாத தாயின் குழந்தை, தத்தி எடுக்கப்பட்ட குழந்தை, குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட குழந்தை, மகப்பேறு மரணமடைந்த தாயின் குழந்தை, எடை குறைந்த குழந்தை, குறைமாத குழந்தைகளுக்கு என பிரத்யேக தாய்ப்பால் வங்கிகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மேலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் அலுவலக கட்டடங்கள் மற்றும் தணிக்கை சாவடி கட்டடங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தார். திரு APJ அப்துல் கலாமின் பிறந்த தினமான அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் இளைஞர் எழுச்சி நாளாக தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் கடைபிடிக்கவும், தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த ஆண்டு முதல் சுதந்திர தினத்தன்று டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளது குறித்த தகவல்களையும், அன்னையர் தம் மழலைகளுக்கு தாய்ப்பால் புகட்ட ஏதுவாக பேருந்து நிலையங்களில் பாதுகாப்பான தனி அறைகளையும் குழந்தைகளுக்கென பிரத்யேக தாய்ப்பால் வங்கிகளையும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் அலுவலக கட்டடங்கள் மற்றும் தணிக்கை சாவடி கட்டடங்களையும் திறந்து வைத்த விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரு APJ அப்துல் கலாமின் பிறந்த தினமான அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் இளைஞர் எழுச்சி நாளாக தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் மறைந்த திரு அப்துல் கலாமின் நினைவை போற்றும் விதமாக விஞ்ஞான வளர்ச்சி, மனிதவியல், மாணவர் நலனுக்காக பாடுபட்டு வரும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த ஆண்டு முதல் சுதந்திர தினத்தன்று டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இத்தகவல்கள் அடங்கிய விவரங்களை பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், விஞ்ஞானிகள், அறிஞர்கள், கவிஞர்கள், தத்துவ மேதைகள், ஈடு இணையில்லா தலைவர்கள் என பலரையும் இந்தியாவிற்கு தமிழன்னை வழங்கியிருப்பதாகவும், அந்த வகையில் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்றும், அணுசக்தி நாயகன் என்றும், தலைசிறந்த விஞ்ஞானி என்றும், திருக்குறள் வழி நடந்தவர் என்றும், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்றும் போற்றப்படும் பன்முக தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் தமிழகம் பெற்றெடுத்த தலைமகனாவார் என குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த திரு அப்துல் கலாம் கடின உழைப்பாலும் ஒருமுக சிந்தனையாலும் விடாமுயற்சியாலும் சிறந்த விஞ்ஞானியாக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றப்படும் குடியரசுத் தலைவராகவும் விளங்கினார். குடியரசுத் தலைவராக இருந்தபோதும் சரி, அதன் பின்னரும் சரி, அவரது சிந்தனை எப்பொழுதும் மாணாக்கர்கள், இளைஞர்கள் ஆகியோரை பற்றியே இருந்தது. 2020ஆம் ஆண்டுக்குள் இந்தியா ஒரு வல்லரசு ஆக வேண்டும் என்று கனவு கண்டவர் திரு அப்துல் கலாம். மாணாக்கர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோரால் தான் அந்த கனவை நனவாக்க முடியும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். இந்தியா வல்லரசாக உருவெடுக்க மாணவர்களிடையே தன்னம்பிக்கை மிகவும் அவசியம் என்பதால் தான் மாணாக்கர்களை கனவு காணுங்கள்,
அந்த கனவு உறக்கத்தில் வரும் கனவாக இருக்கக்கூடாது, உறக்கத்தை விரட்டும் கனவாக இருக்க வேண்டுமென தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதமாக எடுத்து கூறினார். வெற்றி பெற வேண்டுமென்ற பதட்டமில்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என வெற்றியின் ரகசியத்தை மாணாக்கர்களுக்கு திரு அப்துல் கலாம் போதித்தார் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஆசிரியராக இருப்பதையே திரு அப்துல் கலாம் பெரிதும் விரும்பினார். இளைய தலைமுறையினரையும் மாணாக்கர்களையும் தனது பேச்சினாலும் கருத்துக்களாலும் கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்வில் உன்னத நிலையை அடைவதற்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவர்கள் சிறந்த பங்காற்றிடவும் உந்து சக்தியாக விளங்கினார். எனவே திரு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த தினமான அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் இளைஞர் எழுச்சி நாள் என தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். வலிமையான பாரதம், வளமையான தமிழகம் என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே தமது தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. இதற்கு வலுவூட்டும் வகையில் மறைந்த திரு ஏபிஜே அப்துல் கலாம் நினைவை போற்றும் விதமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது என்ற ஒரு விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். விஞ்ஞான வளர்ச்சி, மனிதவியல் மற்றும் மாணாக்கர் நலன் ஆகியவற்றுக்கு பாடுபட்டு வரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்படும். இந்த விருதாளருக்கு 8 கிராம் தங்கத்தாலான பதக்கம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், பாராட்டு சான்றிதழ் ஆகியவை வழங்கப்படும். இந்த விருது இந்த ஆண்டு முதல் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பாலூட்டும் மன்னையர் பணி மற்றும் பயணம் நிமித்தமாக பேருந்து நிலையங்களில் காத்திருக்கும் வேளைகளில் அவர் தம் மழலையருக்கு பாலூட்ட ஏதுவாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து முனையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறைகளையும், மாநிலம் முழுவதும் 351 பேருந்து நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டுள்ள 7 தாய்ப்பால் வங்கிகளையும் திறந்து வைத்தார். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறைகள் குறித்த விவரங்களையும் தாய்ப்பால் வங்கிகள் குறித்த தகவல்களையும் விரிவாக பார்க்கலாம். உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. பணிபுரியும் மகளிர் தாய்ப்பால் ஊட்டுவதில் உள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொள்ளும் வகையில் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஒர்க், லெட்ஸ் மேக் இட் ஒர்க் என்ற கருப்பொருளை கொண்டு இந்த ஆண்டு உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது தாய்ப்பால் ஊட்டுவதில் பணிபுரியும் தாய்மார்களுக்கு உள்ள இடர்பாடுகளை களைவதன் மூலம் அவர்கள் தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். பாலூட்டும் தாய்மார்கள் பணி மற்றும் பயணம் நிமித்தமாக வெளியே செல்லும் போது பேருந்து நிலையங்களில் காத்திருக்க வேண்டியுள்ளது. தங்கள் இருப்பிடத்திலிருந்து பணியிடத்திற்கோ அல்லது தாங்கள் செல்ல விரும்பும் இடங்களுக்கோ செல்ல சில மணி நேரங்கள் தேவைப்படும். எனவே பேருந்து நிலையங்களில் காத்திருக்கும் வேளைகளில் அன்னையர் தங்கள் குழந்தைகளுக்கு எவ்வித இடையூறுமின்றி தனிமையில் வசதியாக பாலூட்டும் வகையில் அரசு பேருந்து முனையங்கள், நகராட்சி மற்றும் நகர பேருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்து பணிமனைகளுடன் கூடிய பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறைகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3/7/2015 அன்று அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து முனையத்தில் குடிநீர் வசதி, இருக்கை வசதி, கை கழுவும் வசதி உள்ளிட்ட வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அப்போது பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறைகளில் தாய்மார்கள் தங்கள் உடைமைகளை வைத்துக் கொள்ள சிறிய மேஜை மற்றும் பெஞ்ச் வைக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் பணி மற்றும் பயண நிமித்தமாக வெளியே செல்லும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மாநிலம் முழுவதும் 351 பேருந்து நிலையங்களில் பாலூட்டும் தாய்மார்களுக்கென அமைக்கப்பட்டுள்ள தனி அறைகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். குழந்தை பிறந்தவுடன் சில தாய்மார்களுக்கு முற்றிலுமோ அல்லது போதுமான அளவுக்கோ தாய்ப்பால் கிடைப்பதில்லை. எடை குறைந்த குழந்தைகளையும் குறைமாத குழந்தைகளையும் காப்பாற்ற தாய்ப்பால் மிக அவசியம். நோய்வாய்ப்பட்ட குழந்தை, தீவிர சிகிச்சையில் உள்ள தாயின் குழந்தை, தாய்ப்பால் சுரப்பு குறைந்த அல்லது இல்லாத தாயின் குழந்தை,
தத்து எடுக்கப்பட்ட குழந்தை, குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட குழந்தை, மகப்பேறு மரணமடைந்த தாயின் குழந்தை ஆகிய குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் மிகவும் அவசியம். எனவே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையின் பேரில் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் தாய்ப்பால் வங்கி 2014ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. இதுபோன்ற தாய்ப்பால் வங்கிகளை மற்ற அரசு மருத்துவமனைகளிலும் தொடங்கிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டதன் அடிப்படையில் திருச்சிராப்பள்ளி மகாத்மா காந்தி நினைவு மருத்துவமனை, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை, கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சேலம் மோகன்குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தஞ்சாவூர் ராஜா மிராசுதார் அரசு மருத்துவமனை மற்றும் எழும்பூர் அரசு மகப்பேறு நோயியல் நிலையம் மற்றும் மருத்துவமனை ஆகிய அரசு மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டுள்ள 7 தாய்ப்பால் வங்கிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். ஒவ்வொரு தாய்ப்பால் வங்கிக்கும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை சேமித்து வைத்து பயன்படுத்த தேவையான உறைநிலை குளிர்பதன கருவி, கிருமி நீக்கும் கருவி, தாய்ப்பால் எடுக்கும் கருவி, குளிர்சாதன பெட்டி போன்ற அனைத்து நவீன கருவிகளும் வழங்கப்பட்டுள்ளன. தாய்மார்கள் தாங்களாகவே முன்வந்து தானமாக கொடுக்கும் தாய்ப்பாலை பதப்படுத்தி 3 மாதங்கள் வரை தாய்ப்பால் வங்கிகளில் சேமித்து தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு வழங்க முடியும். இதன் மூலம் பச்சிளங்குழந்தைகளின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டு குழந்தைகளின் சிசு இறப்பினை தவிர்க்க முடியும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் அலுவலக கட்டடங்கள் மற்றும் தணிக்கை சாவடி கட்டடங்கள் என மொத்தம் 60 கோடியே 5,58,000 ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை திறந்து வைத்தார். இக்கட்டடங்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் பதிவுத்துறை அலுவலகங்களில் பதிவு ஆவணங்களை பராமரிப்பதற்கும் பணியாளர்கள் திறம்பட பணியாற்றுவதற்கும் போதிய இடவசதி இல்லாததை கருத்தில் கொண்டும் பொதுமக்கள் அதிகம் வந்து செல்கின்ற சார் பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்களுக்கு தக்க வசதிகள் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை கருதியும் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கும் சொந்த கட்டடங்கள் கட்டும் திட்டத்தினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பதிவுத்துறையின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தரை மற்றும் 2 தளங்களுடன் மொத்தம் 9,768 சதுர அடி கட்டட பரப்பளவில் மாவட்ட பதிவாளர் நிர்வாகம், மாவட்ட பதிவாளர் தணிக்கை, எண் 1 மற்றும் எண் 2 இணை சார் பதிவாளர் அலுவலகங்கள் ஆகிய அலுவலகங்களுடன் 1,32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக வளாக கட்டடத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி, ஈரோடு மாவட்டம் ஈரோடு மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம், திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, திண்டுக்கல் மாவட்டம் பழனி, வேலூர் மாவட்டம் அரக்கோணம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு, நாமக்கல் மாவட்டம் நாமக்கல், தருமபுரி மாவட்டம் தருமபுரி, ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம், அரியலூர் மாவட்டம் அரியலூர் ஆகிய இடங்களில் 16 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 13 ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக வளாக கட்டடங்கள், விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், செஞ்சி, மரக்காணம், வானூர், ரிஷிவந்தியம், அவலூர்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, திருவிடைமருதூர், ஐயம்பேட்டை, அதிராம்பட்டினம், ஈரோடு மாவட்டம் அந்தியூர், சூரம்பட்டி, நம்பியூர், அம்மாப்பேட்டை, தூக்கநாயக்கன் பாளையம், நாமக்கல் மாவட்டம் வேலக்கவுண்டன்பட்டி, மோகனூர், எருமைப்பட்டி, கடலூர் மாவட்டம் புதுச்சத்திரம், குறிஞ்சிப்பாடி, வேப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கணபதி, காந்திபுரம், நெகமம், வடவள்ளி, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம், அலங்காநல்லூர், மதுரை தெற்கு எண் 4 இணை சார் பதிவாளர் அலுவலகம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் நயினார்கோவில், கீழக்கரை, தருமபுரி மாவட்டம் கடத்தூர், காரிமங்கலம், கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி, இரணியல், திருநெல்வேலி மாவட்டம் சுரண்டை, வாசுதேவநல்லூர், வேலூர் மாவட்டம் ஆம்பூர், ஒடுகத்தூர், விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு, விருதுநகர் எண் 2 இணை சார் பதிவாளர் அலுவலகம், கரூர் மாவட்டம் மேலக்கரூர், வெள்ளியணை, சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை, இளையான்குடி, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூர், கே. சாத்தனூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர், கெலமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டம் சுப்பிரமணியபுரம், ஆலங்குடி, அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர், தேனி மாவட்டம் சின்னமனூர் ஆகிய இடங்களில் 30 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 56 சார் பதிவாளர் அலுவலக கட்டடங்கள் என மொத்தம் 48 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பதிவுத்துறை அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார்.
வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் 1,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டடம், புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் 1,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டடம், திருப்பூர் மாவட்டம் திருப்பூரில் 2,71,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த கூடுதல் வணிக வரி அலுவலக கட்டடம், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், தருமபுரி மாவட்டம் அரூர், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் நாங்குநேரி, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் 5,11,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 6 வணிக வரி அலுவலக கட்டடங்கள், நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் நாகூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மேலவாஞ்சூரில் 29,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வணிக வரி தணிக்கைச் சாவடி கட்டடம், விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் 29,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வணிக வரி தணிக்கைச் சாவடி கட்டடம், கோயம்புத்தூர் மாவட்டம் வாளையார் கிராமத்தில் 33,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கேஜி சாவடி வெளிவழி வணிக வரி தணிக்கைச் சாவடி கட்டடம் என மொத்தம் 11,79,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வணிக வரித்துறை அலுவலக கட்டடங்கள் மற்றும் தணிக்கைச் சாவடி கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் திறந்து வைத்த கட்டடங்களின் மொத்த மதிப்பு 60,05,58,000 ரூபாய் ஆகும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. திரு ஏபிஜே அப்துல் கலாமின் பிறந்த தினமான அக்டோபர் மாதம் 15ஆம் நாளை இளைஞர் எழுச்சி நாளாக கடைபிடிக்கவும், தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த ஆண்டு முதல் சுதந்திர தினத்தன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள் என பல்வேறு தரப்பினரும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த தேதியான அக்டோபர் 15 இனி இளைஞர் எழுச்சி நாளாக தமிழக அரசு கொண்டாடும் என்று அறிவித்திருக்கிறார்கள். உண்மை வரவேற்கத்தக்க ஒன்று. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் பெயரில் ஒரு சிறந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மனிதவியல், விஞ்ஞான வளர்ச்சி, மாணவர் நலன் இவைகளில் சிறந்தவர்களுக்கு அந்த விருது 8 கிராம் தங்க பதக்கமும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் என்று அறிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் புரட்சித் தலைவரின் அறிவிப்புகள் உண்மையிலே அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியிருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர்கள் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளை அக்டோபர் 15 எழுச்சி நாளாக அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய விருது வழங்க அறிவித்திருக்கிறார்கள். அந்த விருதிற்கு 8 கிராம் தங்கப் பதக்கமும் 5 லட்சம் ரூபாய் பண முடிப்பும் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழகத்தின் முதலமைச்சர் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய அம்மா அவர்கள் சுதந்திர தினத்தன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பெயரில் விருதுகளை வழங்க உத்தரவிட்டிருப்பது நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அக்டோபர் 15ஆம் தேதியை மாணவர் எழுச்சி தினமாக அறிவித்திருக்கிறார்கள். மிகவும் பெருமைக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் 1 பவுன் தங்கமும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் பரிசாக அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு காணிக்கையாக்குகிறோம். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர் போற்றும் வகையில் நம்மளோட தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவங்க அவங்களோட பிறந்த நாளான அக்டோபர் 15 இளைஞர்களின் எழுச்சி தினமாக கொண்டாட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக மாணவர்கள் சார்பிலும் இளைஞர்களின் சார்பிலும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அவரது பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் நாள் இளைஞர் எழுச்சி தினமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் அவரது பெயரால் விருதும் பாராட்டும் வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அன்னையர் தம் மழலைகளுக்கு தாய்ப்பால் புகட்ட ஏதுவாக பேருந்து நிலையங்களில் பாதுகாப்பான தனி அறைகளையும் குழந்தைகளுக்கென பிரத்யேக தாய்ப்பால் வங்கிகளையும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் அலுவலக கட்டடங்கள் மற்றும் தணிக்கை சாவடி கட்டடங்களையும் திறந்து வைத்தமைக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பயனாளிகள் அலுவலர்கள் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் அம்மா அவர்கள் எங்களுக்காக பால் கொடுக்கும் அறை அமைச்சு கொடுத்து எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி. பொது இடத்துல இப்படி பஸ் ஸ்டாண்டில் குழந்தைய தூக்கிட்டு வரும்பொழுது பால் கொடுக்கலாம் ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால முதலமைச்சர் அம்மா பால் கொடுக்கறதுக்காக ஒரு அறை கட்டி கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி. நான் ஒல்லியாக இருக்கிறதுனால தாய்ப்பால் கிடைக்காம ரொம்ப பாதிப்பட்டு இருந்தேன். என் குழந்தைக்கு தாய்ப்பாலே கிடைக்கல. அதுக்கு கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் என் குழந்தைக்கு பால் கிடச்சிது. பால் குடிக்கிறதுனால இப்போ நல்லா இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. என் குழந்தை எடை கம்மியாயிருச்சு. அம்மா தாய்ப்பால் வங்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து என் குழந்தைக்கு பால் கிடைக்குது. அதனால என் குழந்தை ஆரோக்கியமாகவும் இருக்குது. முதலமைச்சர் அம்மாவிற்கு நன்றி. என் குழந்தைக்கு பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் குழந்தைக்கு பால் நல்லா கிடச்சிது. நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கான். அதை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு குழந்தை பிறந்து 15 நாள் ஆச்சு. குழந்தைக்கு பால் இல்லாமல் வந்தேன். இங்கே கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் தாய்ப்பால் வங்கின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் என் குழந்தைக்கு பால் கொடுத்து நல்லா ஆரோக்கியமாகவும் ஊட்டச்சத்தோடவும் இப்போ நல்லா இருக்கா. தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. முதலமைச்சர் அம்மா குழந்தைகளுக்கு பாலூட்ட அறை ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க. முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பஸ் ஸ்டாண்டில் பால் கொடுக்கறதுக்காக தனி அறை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது அமைச்சு கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் இந்த ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரூமில் ஃபேனு, பாத்ரூம் வசதி எல்லாமே இங்கே செய்யப்பட்டு இருக்குது. லேடிஸ் ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ரூம் இருக்கிறனால அவங்க குழந்தைங்களுக்கு பாலூட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை செஞ்சு கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி. பஸ் ஸ்டாண்டில் வந்தாலும் குழந்தைங்க அழுதாலும் எங்களுக்கு பால் கொடுக்க வசதி இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ முதலமைச்சர் அம்மா எங்களுக்கு இந்த அறையை கட்டி தந்தனால ரொம்ப வசதியாக இருக்குது. முதலமைச்சர் அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். திருவண்ணாமலை நகராட்சி பேருந்து நிலையத்தில் 2 லட்சம் செலவில் இந்த தாய்மார்கள் பாலூட்டும் அறை கட்டப்பட்டுள்ளது. ஆர்ஓ தண்ணி, டாய்லெட் ஃபெசிலிட்டி, குழந்தைங்க விளையாடுறதுக்கு பொம்மைகள், இதெல்லாம் வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இந்த தாய்மார்கள்லாம் மகிழ்ச்சியுடன் அவங்க பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக ஒரு அறை வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் ஃபேன் ஃபெசிலிட்டி, ஆர்ஓ சிஸ்டம், குழந்தைங்க விளையாடுறதுக்கு டாய்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வசதியாக இருக்குது. அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. புதுக்கோட்டை மாவட்டத்து பேருந்து நிலையத்தில் பாலூட்டும் தாய்மார்களுக்காக தனி அறை ஒதுக்கியிருக்காங்க. தாய்மார்கள் சார்பாக தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ராமநாதபுரம் டவுனில் 4 இடத்துல இருந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸை இப்போ ஒரே இடத்துல தாலுகா பக்கத்துலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலையும் புது கட்டடமாக கட்டி கொடுத்த அம்மா அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 இடங்களில் தனித்தனியாக இருந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தை தற்போது ஒரே இடத்தில் அம்மா அவர்கள் 1.5 கோடி ரூபாய் செலவில் செய்து கொடுத்திருக்கிறார்கள். பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் உள்ளது. ஆகவே எங்களுக்கு மிகவும் வசதியாகவும் வந்து போவதற்கு சிரமம் இல்லாமல் உள்ளது. ஆகவே செய்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்கள் மக்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் இந்த பதிவுத்துறை அலுவலகத்தை பொதுமக்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் பயன்படும்படியாக 4 கேமராக்களை பொருத்தி போக்குவரத்துக்கு எதுவும் இடையூறு இன்றி பதிவுத்துறையில் ஒரு மைல்கல்லாக நடைபெறும்படி ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பதிவுத்துறை சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறோம். மாவட்ட பதிவுத்துறையும் சார் பதிவாளர் அலுவலகமும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இடம் வாங்க விற்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே 4 கண்காணிப்பு கேமரா பொருத்தியிருக்காங்க. அது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். புது பில்டிங் KK நகர் பழனி நகரில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் கோப்புகள் வைக்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவில் இட வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதேமாரி பப்ளிக் உட்காந்து கையெழுத்து போடுறதுக்கு தனி வசதி மற்ற எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லா வசதியும் போக்குவரத்து முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் அமைச்சு கொடுத்த அம்மாவுக்கு மிக்க நன்றி.
கே சாத்தனூரில் வந்து சார் பதவியாளர் வந்து அம்மா திறந்து வச்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து உடனே பட்டா சிட்டா எல்லாமே உடனே கிடைக்குது. அதனால அம்மாவுக்கு மிக்க மிக்க நன்றி. பருகூர் சற்பதிவாளத்துக்கு வந்து இப்போ தனியாரில் இருந்தது இதுவரையிலையும். இங்கே அம்மா அவங்க வந்து 63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பருகூர் டவுனில் வந்து நல்ல வசதியோட போக்குவரத்து, சாலை வசதி, குடிநீர் வசதி, டாய்லெட் வசதி, இப்படி அம்மா அவங்க வந்து நல்ல ஒரு முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 36 பஞ்சாயத்து கிராம மக்களுடைய சார்பில் அம்மாவுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஏபிஜே அப்துல் கலாமின் பிறந்த தினமான அக்டோபர் மாதம் 15ஆம் நாளை இளைஞர் எழுச்சி நாளாக கடைபிடிக்கவும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த ஆண்டு முதல் சுதந்திர தினத்தன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவிட்டது குறித்த தகவல்களையும், அன்னையர் தம் மழலைகளுக்கு தாய்ப்பால் புகட்ட ஏதுவாக பேருந்து நிலையங்களில் பாதுகாப்பான தனி அறைகளையும் குழந்தைகளுக்கென பிரத்யேக தாய்ப்பால் வங்கிகளையும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் அலுவலக கட்டடங்கள் மற்றும் தணிக்கை சாவடி கட்டடங்களையும் திறந்து வைத்த விவரங்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.